சித்தி, இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு ஜனனி என்ன பண்ணாலும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம வச்சிடணும். ஏய், நீ என்ன பைத்தியமா? உன்னை கண்டாலே அந்த ஜனனி எரிஞ்சு எரிஞ்சு விழறா. அவளுக்கு எதுக்கு நாம சமையல் பண்ணணும்? அடிச்சுக்கிட்டு சாகட்டும். சித்தி, எனக்கு கிடைக்காத சிவா எப்படி போனா என்னன்னு என்னால நினைக்க முடியாது. அவரு சந்தோஷமா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சரி, சும்மா பேசாம வேலையை ஆரம்பிங்க. என்ன லுக்கு சித்தி? இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம பண்ணி வைப்போம். அவர் விரும்பி சாப்பிடுவாரு. சரி இருங்க. இந்தாங்க, இதை கொண்டு போய் குப்பையில போட்டு வாங்க, போங்க. உண்மையாவே நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள். பரவாயில்லையே, நல்லா இருக்கு. பத்மா, ரம்யா, வாங்க வாங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க. பசிக்கல அண்ணி, நீங்க சாப்பிடுங்க. வா போலாம். ரம்யா, ஏன் சாப்பிடாம போறீங்க? இல்ல நீ பசி இல்ல, அதான் நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க. ரம்யா நீ வா. இல்ல, எங்க அம்மாவுக்கே பசிக்கல, எனக்கு எப்படி பசிக்கும்? நான் போறேன். பத்மா ஏன் சாப்பிடாம போறா? அம்மா, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? அதான் சொன்னாங்களே பசி இல்லைன்னு. நீ ஒண்ணுமே சொல்லலையே. என்ன பாராட்ட மனசு இல்லையா? எல்லாரும் பாராட்டும் போது எப்படி நல்லா இல்லாம போகும்? ரொம்ப நல்லா இருக்கு. நீ எதிர்பார்க்கல ஜனனி இப்படி குக் பண்ணுவான்னு. கண்டிப்பா நீ நினைச்சு பாத்திருக்க கூட மாட்டேன். நானும் நல்லா இருக்கும் தான் நினைச்சேன். நான் நினைச்சதை விட நல்லா இருக்குமா? நாட் ஒன்லி குக்கிங், எல்லாத்தையும் நான் உன்னை விட பெஸ்ட் தான். உண்மைதான். எனிவே, தேங்க்ஸ். கரெக்ட். ஏய், பை தி வே, உங்க சமையல் சூப்பர். நன்றி பாஸ். ஆனா நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். வேற பாராட்டு இல்லையா? அவ்வளவுதானா? என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவீங்களா பாஸ்? கண்டிப்பா, என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். கேளு. நம்பலாமா? கை கட்டு. கண்டிப்பா நம்பலாம். ஷூரா? என்ன நம்பி தானே மலேசியால இருந்து இங்க வந்த. அப்புறம் இப்ப என்ன? அப்போ கேக்குவா பாஸ்? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இல்லன்னு சொல்ல மாட்டீங்களே? நோ. சிம்பிளா தான் கேட்பேன், மறுக்காம கொடுக்கணும். ஐ மீன் செய்யணும். இரு, தயவு செஞ்சு இந்த ஓவர் பில்டப்பா இல்லாம கொஞ்சம் பட்டுன்னு கேள. துளசி அவங்க சித்தி, அவங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். என்னாச்சு சிவா? அவங்க இருந்தா உனக்கு என்ன ஜனனி? ஏன் நீ துளசியை பார்த்து எப்பவுமே டென்ஷன் ஆகுற? இல்ல, நீ சொல்றது சரிதான் சிவா. நான் இனிமே ஃபூலிஷா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா துளசிய பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு துரோகம் பண்ணிடுவாளோன்னு எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. ஏன் சிவா, ஏன் அப்படி? சிவா, நான் சாகுற வரைக்கும் உன் கூட வாழணும் சிவா. என்ன கைவிட மாட்டல்ல சிவா? சொல்லு சிவா. நான் நல்லாதாம்மா இருக்கேன். இல்ல, இந்த டைம்ல வந்ததும் பயந்துட்டேன். தேங்க்ஸ். எதுக்குமா தேங்க்ஸ்? என்னம்மா சொல்லாம சிரிக்கிறீங்க? நீங்க மட்டும் சொன்னீங்களா? இல்லல்ல. அம்மா, விடுகதை போடாம கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கம்மா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கு தான் தேங்க்ஸ். நீங்க அதுக்கு சென்னைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இடம் மாதிரி வந்துட்டீங்க போல.
திரும்பவும் சிரிப்பா? எனக்கு தெரியாதா நீ எப்படி சமைப்பன்னு? உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். இல்லம்மா, நான் அதை சமைக்கல. போதும் துளசி, எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்காத. நீதான் சமைச்சேன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப வந்தது 2 விஷயம் பேசுறதுக்காக. ஒன்னு சாப்பாடு, இன்னொன்னு காவேரி கல்யாணம். புரியலம்மா. காவேரிக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ள இருக்காரு, சொந்தம்தான். நல்லதும்மா, பேசி முடிச்சிருங்க. நீதான் அதை பேசி முடிக்கணும். நானா? கிண்டல் பண்ணாதீங்கம்மா. சத்தியமா தான் சொல்றேன். அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் காலம் காலமா பகை. அந்த பகையை தீர்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும். அது நீ நினைச்சா நடக்குமா? நான் எப்படிம்மா? உன்னை பத்தி உனக்கு தெரியாதுமா, எனக்கு தான் தெரியும். நாங்க தான் இங்கேருந்து போக போறோமே, கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறோம். அதுக்குள்ள பேசி முடிக்கணும். துளசி நினைச்சா முடியும். மாப்பிள்ளை குடும்பத்தை பத்தி நாளைக்கு சொல்றேன். சரி, நீங்க படுத்துக்கங்க. ம். ஆ. சித்தி, நாம எப்படி சித்தி? இத காரணமா வச்சு துளசியை போக விடாம தடுக்கலாம். சித்தி, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நாம எப்படி சித்தி காலகாலமா இருக்கிற பகையை சரி பண்ணி இந்த கல்யாணத்தை பண்றது? துளசி, உன்னை நம்பிட்டாங்க, செஞ்சிட்டா நல்லா இருக்கும்.